Welcome to our channel Taste My Food. அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம உடச்ச கடலை வச்சு தான் செய்ய போகிறோம். நார்மலாக உடச்ச கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாம்பாரை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம சில மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்துடலாம். இதுக்காக ஒரு கடாயில் நான் என்னெல்லாம் செய்யலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, முழு தனியா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 5 வரைக்கும் நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சேம் அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்தேன். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இது கூட சேர்த்து நல்லா அந்த பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூடவே பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு அந்த தோலை உரிக்காமல் தட்டி சேர்த்துக்குங்க. பூண்டு இந்த மாதிரி தோலை உரிக்காமல் அப்படியே நம்ம தட்டி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்த உடனே இது கூடவே நான் ஒரு அரை தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பவுட்ரு, அது எல்லாத்தையும் போட்டு சும்மா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ளேமே இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மூடி போட்டு சும்மா ஒரு பாயில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது ஒரு கொதி வர டைமில் இங்கே மிக்ஸி ஜாரில் நம்ம உடச்ச கடலை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உடச்ச கடலை சேர்க்குறேன். இது போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பவுடரை நம்ம அந்த கிரேவி கூட சேர்க்கணும். இதை அப்படியே சேர்த்தா அந்த லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எந்த அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிருந்தோம் இந்த கிரேவி, இதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த உடச்சக்கடலை பவுட்ரு, அது சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. உடச்சக்கடலை பவுடர் நம்ம சேர்க்கறதால சீக்கிரமாக கிரேவி திக்காகி வரும். ஸோ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். உடச்சக்கடலை பவுட்ரு சேர்த்துட்டு நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கொதி ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இல்லாததால் நான் ஜஸ்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு உங்களுக்கு கொதிச்சு வரும்போது உங்கள் வீடே கமன்னு சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நல்லா கமன்னு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பட் இது எல்லாத்தை விட நீங்கள் இட்லிக்கு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் 3 இட்லி சாப்பிட்றதா இருந்தால் எக்ஸ்ட்ரா 6 இட்லியாக சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சில நேரங்களில் நம்மளுக்கு நார்மலாக வைக்கிற சட்னி சாம்பார் கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.